வணக்கம். இன்னைக்கு 2 மிக முக்கியமான விஷயங்கள பத்தி பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு டெல்லியில போய் சிபிஐ அலுவலகத்துல சிபிஐ அதிகாரிகள் முன்னாடி விஜய் ஆஜராகுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2வது பார்த்தீங்கன்னா, தேமுதிக அவங்களோட நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்க. அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 விஷயங்கள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்டருக்குள்ள நேரடியா போலாம். இப்ப விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் இந்த கரூர் சம்பவத்துல 49 பேர் 41 பேர் இறந்து போனாங்க. இந்த இறப்புக்கு அப்புறமா, இந்த வழக்க தமிழ்நாடு அரசு அவங்களா விசாரணை பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் ஒத்து வராது. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா போன்ற நபர்கள் இந்த சம்பவத்துக்கு திமுக தான் மிக முக்கியமான காரணம். திமுகவோட காவல்துறை தான் நிறைய விஷயங்கள, நிறைய சம்பவங்கள பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க திமுக சைடு, அவங்க சைடு நடந்த தவிர திமுக சைடு குற்றச்சாட்டு குடுத்தாங்க. சரி, திமுக சைடு இவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக திமுக விசாரணை பண்ணாம இல்லை, உடனே விசாரணை அமைச்சது. திமுக நமக்கு எதிராக ஏதாவது விசாரணை முடிவுகளை சொல்லுவாங்க, அதனால நம்ம சிபிஐ விசாரணைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைக்கு போனாங்க. தாவேகா தான் முதல்ல சிபிஐ விசாரணை கேட்டது, ஆதவ அர்ஜுனா தான். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஐ விசாரணை கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஆனால் மத்தியில் யார் இருக்கிறா? பாஜக. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே தாவேகா வரணும், நாங்கள் திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோம், நீயும் திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற. அதே போல் பாஜகவை கொள்கை எதிரின்னு வேறு சொல்கிற. கொள்கை எதிரி தேர்தல் சமயத்தில் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசியல் எதிரி கூட தான் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜக விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. விஜய் பேச்சுவார்த்தை நடத்துறாலும் விஜய் அதுக்கு ஒத்துக்கல. பாஜக என்ன ஒரு விஷயம்னா, சிறுபான்மையினர் ஓட்டை விஜய் பிரிக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல பாஜகவோட வந்தாருன்னா திமுகவுக்கு போற சிறுபான்மை ஓட்டை விஜய் பிரிக்கிறது கூட நஷ்டமாகும். அதனால அப்படியே விட்டுலாம் அப்படின்னு நினைச்சாலும் சிபிஐ வசமா மாட்டிக்கிட்டாரு. வரட்டும், கூட்டணிக்குள்ள வரட்டும். இளைஞர்கள் பொதுவா விஜய்க்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரை சிபிஐ வசமா வச்சு, அவரை சிக்க வச்சு, அவரை கண்டிப்பாக நம்ம சைடு கூட்டணிகளை கொண்டு வந்துடலாம். அப்படி கூட்டணிக்கு ஒத்து வரலைன்னா அவருக்கான ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜனநாயக படம் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படம் இப்போ சென்சார் போர்டில் நிற்கிது. மத்திய அரசு அதில் தலையிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு தலையிடுறதுக்கு காரணம் என்னென்னா, விஜய் பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக நடத்தப்படுற ஒரு விஷயமா கூட பார்க்கப்படுது. இதை ஒரு வைப்பை ஏற்றி ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணி விடலாம், விஜய்க்கு ஒரு மாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாஜக மறைமுகமாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது விடுங்க, சிபிஐ என்ன விசாரணை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 29 சிபிஐ தலைமை அலுவலகத்தில் புஷ்லி ஆனந்த் போனார், அப்புறமா ஆதவ அர்ஜுனா போனார், சிடி நிர்மல்குமார் போனார், அந்த கார் பஸ் ஓட்டிட்டு போன அந்த டிரைவர் போனார், மாவட்ட ஆட்சியர் போனார், காவல் கண்காணிப்பாளர் போனாங்க. எல்லாத்துலேயும் சிபிஐ விசாரணை பண்ணது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கிடையாது, 2 நாள் 3 நாள் கூட விசாரணை பண்ணாங்க. தொடர்ந்து விசாரணை பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம்லாம் விசாரணை. புஷ்லி ஆனந்தெல்லாம் முடியல, படுத்தாங்கன்னே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு டயர்டாயிட்டார். கேள்வி மேலே கேள்வி, நிறைய கேள்விகளுக்கு புஷ்லி ஆனந்தனால பதில் சொல்லவே முடியல. ஆதவ அர்ஜுனா பதில் சொன்னார். டிரைவர்கிட்ட, இந்த கார் டிரைவர்கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் திணறும் போது ஆதவ அர்ஜுனா சில பதில்களை சொல்லியிருக்கிறாரு. இப்படி தேவையில்லாமல் சில விஷயங்களை ஆதவ அர்ஜுனா தலையிட்டு இருக்காரு. அது சிபிஐக்கும் தெரியும். இருந்தாலும் கேள்விகள் கேட்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. இவங்க வெளியே சும்மா அப்படியே பேசினாலும் நெருக்கடியான கேள்வி தான். சிபிஐட்ட நம்ம போனது தப்பா போச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இவ்வளவுக்கும் காரணம் ஆதவ அர்ஜுனா தான். நம்ம பாட்டு தமிழக அரசு விசாரணை பண்ணிட்டு இருந்தா கூட நம்ம திமுக பெருசாக விமர்சனம் பண்ணாம தேர்தலை ஏதோ ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலை கூட சந்திச்சு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்திருக்கலாம். சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டு பாஜக உள்ள கொண்டாந்து இழுத்து விட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் அவருமே இருக்கிறார். ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய்க்குமே இப்போ பேச்சுவார்த்தை சரியாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு நேரடியாக சிபிஐ விசாரணைக்கு போய் ஆஜராகிறாரு விஜய். விஜய்கிட்ட கண்டிப்பாக ஒரு 3 நாள் தொடர்ந்து விசாரணை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அட்லீஸ்ட் 2 நாளாவது இருக்கும். 2 நாள் நாளைக்கு இதில் கூட இது பண்ணிடுவாங்க, முடிச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்னா. சிபிஐட்ட விசாரணையில் எப்படி விஜய் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, மனநிலை எல்லாமே இருக்குது. அவரும் கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க, எப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விசாரணையெல்லாம் இது பண்ணி அவருக்கு ஒரு
இதை இப்போ ஒரு ட்ராமாவை காட்டி அது மாதிரிலாம் சுச்சுவேஷன்லாம் உருவாக்கி அவர் வந்து நடிக்க வச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு போகிறாரு. டெல்லியில் ஒரு பலத்த பாதுகாப்பு அவர் கொடுக்கப்படும். ஏற்கனவே ஓய்வு பாதுகாப்பு பாஜக தான் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க, டெல்லியிலே இருப்பாங்க. அதனால் வந்து அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக டெல்லி போலீஸ் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி வந்து பெருசாக வந்து விஜய்கிட்ட வந்து விசாரிக்கிறதுக்கு என்ன, கூட்டணி ஓகேன்னா உடனே ஓகே முடிஞ்சிடும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சிபிஐ அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த சம்பவம் நடந்துச்சுல, கரூர் சம்பவம் நடந்துச்சுல, அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் கள ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த வாகனம், அந்த பஸ்ஸு நிறுத்தப்பட்ட இடம் எவ்வளவு இடம், அந்த நீளம் அகலம், அந்த இடத்துல இருந்த கும்பல் நெரிசல் எவ்வளவு, இப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக அளவிட்டு ஒரு வீடியோவாக எடுத்துட்டு அதோடு போயிருக்கிறாங்க. ஏன்னா விஜய்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது இவ்வளோ இடம்லாம் இருந்துச்சு அப்படின்னா, விஜய்க்கு என்ன தெரியும்? வேலுசாமிபுரத்தில் காவல்துறையை வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அனுமதி கொடுக்கறது விஜய் பிரச்சாரம் பண்ண தான் போகிறாரு. இது ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணது அந்த மாவட்ட செயலர் மதியழகன், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், புஸ்லியானந்த், இவங்க தான் வந்து இது பண்ணது. விஜய் பேசுனது தான். அவர் வந்து என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய இது. விபத்து நடந்ததுக்கு அந்த குறுகலான இடமா அகலமான இடமா அதெல்லாம் வந்து விஜய் நாலேஜில் போயிருக்காரு. எல்லாமே மெயின்டைன் பண்ணது இவங்க தான். ஆனால் அது சம்மந்தமான கேள்விகள்லாம் ஏகப்பட்டது கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணியிலேருந்து இவரோட விசாரணை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு லேட்டாக போயிடுவாரோ விஜய் அப்படின்னா, இல்லை, அவர் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாரு. ஒரு ஊரிய பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு சிபிஐ மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஜனநாயக படம் விஷயத்தில் வந்து தணிக்கைக்குள் கொடுக்குற டார்ச்சர்லேயே மன உளைச்சல் இருந்தார். அந்த மன உளைச்சல் இப்போ சிபிஐ விசாரணைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்களா, போயிருக்கிறார். சம்மன் கொடுக்கலாம், 2 முறை சம்மனை வந்து நிராகரிக்கலாம், 3வது முறை சம்மனை நிராகரிக்க முடியாது. அதனால போய் நேரில் போய் ஆஜராயிட்டார். அவன் அந்த செந்தில் பாலாஜி போன்ற நபர்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணாங்கல்ல, அப்போது அமலாக்கத்துறை கொடுக்கும்போது அவருடைய தம்பிக்கு கூட கொடுத்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க, கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு விஜய்க்கு ஏன் இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க டார்ச்சர் அப்படிங்கிறது தெரியல. சரி, அடுத்து மிக முக்கியமான விஷயம் தேமுதிக. பிரேமலதா வந்து கடலூரில் நடக்கிற மாநாட்டில் நான் யாரோட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அறிவிக்கல. எதுக்காக அறிவிக்கல? அவங்க என்ன ஒரு திட்டத்தோடு இருக்காங்க அப்படின்னா, இன்னும் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை 2 சைடுமே நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதிமுக சைடு ஏற்கனவே நடத்தியிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. பாஜகவும் வந்து தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. நடத்தினப்போ அவங்க அதிமுக பாஜக கூட்டணியோட என்டிஏ கூட்டணியோட நாங்கள் வந்து ஓகே தான், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க தானே, எடப்பாடி பழனிசாமி சதினால தானே நாங்கள் கூட்டணியை விட்டு விலகி வந்தோம், அதனால் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவோட என்டிஏவோட கூட்டணி வைக்க தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா தெளிவாக தான் சொல்லியிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ராஜ்யசபை சீட்டு தான் மெயின். ஆனால் அவங்க பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் அவங்க சொல்கிற விஷயம், ராஜ்யசபை சீட்டுக்காக நாங்கள் வந்து யாரோடையும் கூட்டணி வைக்கணும்னு இல்லை, இது சட்டமன்ற தேர்தல், நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. ஆனால் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது இப்போ ஒரு 6 ராஜ்யசபை சீட்டு எம்பி காலி ஆகுது பிப்ரவரி மாதம். அதில் அதிமுகவுக்கு 2, ஒன்று தம்பிதுரை, ஒன்று ஜிகே வாசன். இப்போ 2 இதுமே காலி ஆகுது. இந்த 2 இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிதுரை இதை வந்து அன்புமணியோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அன்புமணி வாங்கிட்டாரு. அவர் வந்து சௌமியா அன்புமணிக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. சௌமியா அன்புமணிக்கு ராஜ்யசபை எம்பி சீட்டை கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் தேமுதிக கொடுக்கணுமா வேணாமா, ஏற்கனவே தேமுதிக வந்து கேட்டுட்டு தான் பிரச்சனையாகி பஞ்சாயத்தாகி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த வருஷத்தில் கொடுக்குறோன்னு சொன்னோம், எந்த இதில் கொடுக்குறோன்னு சொல்லலை, அடுத்த வர ராஜ்யசபை சீட்டு தான் தரேன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் எப்போ கொடுக்குறோன்னு சொல்லல, எந்த வருஷம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஏமாத்திட்டார். இப்போ அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று வருது இல்லை, இப்போ எப்படி அன்புமணி ராமதாஸுக்கு அவருக்கு கொடுக்குறீங்க சீட்டு, அதே போல் தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னா ஜிகே வாசனுக்கு கொடுக்குறேன்னு வாக்குறுதி வாங்கிறார். ஏற்கனவே ஜிகே வாசன் ராஜ்யசபா எம்பியாக தான் இருக்கிறார். அவருக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜிகே வாசன்ட்டு பிடுங்கி தேமுதிக கேட்குறாங்க, இப்போ கொடுத்துறேன், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னால் ஜிகே வாசன் அதுக்கு ஒத்துக்கணும்ல. ஜிகே வாசன் எடப்பாடி பழனிசாமி நம்புவாரா? அதுக்கப்புறமா எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு ராஜ்யசபை எம்பி சீட்டு ஒரு 2-3 கிடைக்கும், அதில் வந்து உங்களுக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொன்னால்
ஜி.கே. வாசன் பயப்படுவாரா பயப்பட மாட்டாரா? எடப்பாடி பழனிசாமி மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல குழப்பத்துல அவரும் இருக்காரு. அவரு விட்டு தர மாட்டேங்கிறாரு. ஜி.கே. வாசன் விட்டு தர மாட்டேங்கிறாரு. தேமுதிக என்ன சொல்றாங்க, எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க, ராஜ்யசபை எம்பியோ கொடுங்க. நான் வந்து என் தம்பி சுதீஷையோ இல்லை என் மகன் விஜய் பிரபாகரனையோ நான் வந்து ராஜ்யசபை எம்பி ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுற மாட்டேனா? எனக்கு அந்த விருப்பம் இல்லையா? ரொம்ப வருஷமா நான் வந்து சுதீஷை வந்து ராஜ்யசபை எம்பி ஆக்கி பார்க்கணும்னு ஆசை இருக்குது. நீங்க கொடுத்தாதான் நான் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்க, ராஜ்யசபை எம்பி சீட்டு ஓகேங்க. இப்ப என்ன தொகுதி, சட்டமன்ற தொகுதியில என்ன அப்படின்னு கேட்டா 30 தொகுதிகளை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 30 தொகுதியான அதிர்ச்சி ஆயிட்டாரு. எங்களுக்கு மாசு இருக்குல்ல, கடலூர்ல பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கும்பல். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க 1% கீழே தான் வாக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எங்களுக்கான மாசு கும்பல் எல்லாமே எங்களுக்கு இருக்கு. கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. பூத்து கமிட்டியில எல்லா இடங்கள்லயும் பூத்து கமிட்டி நாங்க அமைச்சிருக்கோம். தெளிவா இருக்கிறோம். எங்களுக்கான வலுவான ஒரு இயக்கமா மாறி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு 30 தொகுதி அப்படிங்கிறதே குறைச்சல் தான் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாரா அப்படிங்கிறத. இந்த 2 விஷயங்கள் தான் இன்னைக்கு மிக முக்கியமா பரபரப்பா பேசப்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.